श्री राम जय जय राम। 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 जय श्री राम। साधु पवित्र पुण्यशील अंतरशुद्ध धर्मात्मा कृपाल कर्मनिष्ठ स्वधर्मे निर्मल निर्लोभ अनुतापी गौड़ीयावड़ी परमार्थ प्रीति सन्मार्ग सत्क्रिया धारणा धृति श्रुति स्मृति लीला युक्ति स्तुति मति परीक्षा दक्ष धूर्त योग्य तार्किक सत्य साहित्य नेमक भेदक कुशल चपल चमत्कारिक नाना प्रकारे आदर सन्मान तारतम्य जाने प्रयोग समयो प्रसंग जाने कार्या कारण चिन्हे जाने विचक्षण बोलिका सावध साक्षेपी साधक आगम निगम शोधक ज्ञान विज्ञान बोधक निश्चयात्मक पुरश्चरणी तीर्थवासी दृढ़व्रती कायाक्लेशी उपासक निग्रहासी करु जाने सत्यवचनी शुभवचनी कोमलवचनी एकवचनी निश्चयवचनी सौख्यवचनी सर्वकाल वासना तृप्त सखोल योगी भव्य सुप्रसन्न वीतरागी सौम्य सात्विक शुद्ध मार्गी निष्कपट निर्वेशनी सुगढ़ संगीत गुणग्राही अनापेक्षी लोक संग्रही आर्जव सख्य सर्वाही आर्जव सख्य सर्वही प्राणी मात्रासी द्रव्य सूची दारा सूची न्याय सूची अंतर सूची प्रवृत्ति सूची निवृत्ति सूची सर्व सूची निसंगपणे। जय श्री राम। जय श्री राम। श्रीमद दासबोध समर्थ ராமதாசர் சத்வித்யாரூபணம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஒரு சத்வித்யா லட்சணங்கள் உள்ளவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டு வர்றார். அந்த லட்சணங்கள் அதை கேட்டோம், அதை படித்தோம்னால் மனசுக்கு ஒரு விஷயம் தீர்மானம் ஆகிறது. என்னன்னா, இந்த சம்சாரத்தில் சாதாரண மனுஷங்களுக்கு நடுவில் இப்பேற்பட்ட சத்வித்யா லட்சணம் பெற்ற ஒரு மகான், ஒரு மகாபுருஷர் அவதரித்தால் அவருக்கு இந்த சத்வித்யா லட்சணங்கள் அவரிடத்துல ஏன் தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா அவர்னால இந்த லோகத்தை ஆக வேண்டிய நன்மைகள் பலது. அவர்தான் இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுக்கு மார்க்கதர்சியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவரிடத்துல 3 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. ஒரு விஷயம், கொஞ்சம் கூட அசையாமல் ஸ்திரமாக தீரனாக தான் பிரபஞ்சத்துல இருந்துட்டே பாரமார்த்திக மார்க்கத்துல சூரனாக இருக்கணும். ரெண்டாவது, தான்
அச்சஞ்சலமாக பரமார்த்த மார்க்கத்துல இருந்துட்டே இருக்கும் பொழுது எவர் கூட பழக வேண்டிய வரதோ இந்த லோகத்துல அவெல்லாம் பெரும்பாலும் அஞ்ஞானிகளாக இருப்பார்கள். அதனால அவளுடைய நிலையையும் புரிஞ்சுண்டு அவள் இருக்கிற லெவலுக்கு தான் இறங்கி அவளிடத்தை பழக வேண்டிய தேவை அவருக்கு இருக்கும். மூணாவது, இப்பேற்பட்டவர்களையும் உயர்த்தி கரையேத்தின்னு போனோம். அப்ப இந்த 3 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பொழுது அவர் பரமார்த்த விஷயங்கள்லையும் பிரவீணராக இருக்கணும். அதே சமயத்துல லௌகிகமான விஷயங்கள்லையும் திறமை பெற்றவராக இருக்கணும். இது ரெண்டுத்திலையும் தேர்ச்சி அடைஞ்சவராக இருந்துட்டு எதை எங்க எப்போ எப்படி எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணுமோ அப்படி அதை உபயோகப்படுத்தி மூலமான சங்கல்பம் தான் பரமார்த்தத்தை நிற்கணும். தன்கிட்ட வரவர்களை பரமார்த்தத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகணும். இப்பேற்பட்ட மகத்தான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவா கிட்ட இருக்கு. சாது பவித்திர புண்ணியசீல லோகத்தை பழகின்றே இருக்கும் பொழுது பலவிதமான அல்லோல கல்லோலங்கள் இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தான் எப்படி இருக்கணும்? சாது. தன்கிட்ட சாது லட்சணங்கள் முழுக்க இருக்கணும். அதாவது சாது அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தம்? தர்மத்துல ஸ்திரமாக இருக்கிறவராகவும் பக்தியில ஸ்திரமாக இருக்கிறவராகவும் இருக்கணும். அடுத்தது சொல்றார் பவித்ர. தான் எப்பேற்பட்ட அப்பழுக்கும் இல்லாதவராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பவித்திரமாக இருக்கணும். அவர் பவித்திரமான ஒரு நிலையில இருந்தாதானால் அவர்கிட்ட யாரெல்லாம் வராளோ அவளும் அந்த பவித்திரத்துவத்தை அடைவார்கள். வரவர்கள் எல்லாரையும் பவித்திரமாக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோட இவர் இருக்கணுங்கிறது அவசியமும் இல்லை, இருக்கவும் மாட்டார். தான் தன்னுடைய பகவத் தியானத்தை தான் இருந்துட்டு இருப்பார், தான் தன்னுடைய தர்மத்தை தான் இருந்துட்டு இருப்பார். ஆனா அவர் பவித்திரமாக இருக்க கொண்டு அவர்கிட்ட யாரு வராளோ அவளுக்கு இவருடைய பவித்திர தன்மையுடைய லாபம் உண்டாகிறது. அப்போ அந்த பவித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் ஏத்துண்ட லட்சணமோ கத்துண்ட லட்சணமோ இருக்க முடியாது. ஸ்வயமே பவித்திரமான ஸ்வரூபமோடு இருக்க வேண்டியவராக இருக்கும். அப்படிதான் இருப்பார் புண்ணியசீலர். சதா சர்வதா புண்ணியமான கிரியைகளிலேயே ஈடுபட்டு இருக்கிறதாகவும் புண்ணியமான விசாரங்களிலேயே எப்பவும் இருந்துட்டு இருக்கிறதாகவும் அவர்கிட்ட போய் பேசினோமானால் புண்ணியமான நாம சங்கீர்த்தனத்தையே பண்ணிட்டு இருக்கிறதாகவும் இருப்பார். அந்தர சுத்த. வழியிலேந்து ஏதோ பாசாங்க பண்ணிண்டோ வழியிலேந்து ஏதோ டிராமா மாதிரி சுத்தமா இருக்கிறதாகவும் பவித்திரமாக இருக்கிறதாகவும் ஆச்சாரமாக இருக்கிறதாகவும் தார்மீகனாக இருக்கிறதாகவும் இருந்ததுன்னா அது ரொம்ப காலம் நீடிச்சு நிற்காது. அதனால அவருக்கும் நஷ்டம், அவர்கிட்ட வரவாளுக்கும் நஷ்டம். அப்படி இல்லாமல் உண்மையாகவே அந்தர சுத்தம், உள்ளேந்து ஸ்படிகம் போல எப்பவுமே சுத்தமாக இருப்பா சத்யா லட்சணம் உள்ளவர்கள். சித்த நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தர்மாத்மாக்களாக இருப்பா. தான் தன் தர்மத்தை நிலைச்சு நிற்கிறவர்களாக இருப்பா. அப்படி இருக்கும் பொழுது தன்னை நாடி யாரு வராளோ அவளை கண்டு, அவளுடைய துக்கங்களை கண்டு, அவளுடைய சிரமங்களை கண்டு மனசுல அவளுக்காக கிருபை உண்டாகும். கிருபால பிராக்டிஸ் ஆஸ் யூ பிரீச் அப்படின்னு சொல்ற மாதிரி சும்மா உபதேசம் மாத்திரம் பண்ணினா போராது. தான் ஏதோ உபதேசிக்கிறாரோ தன்னுடைய ஆச்சரணையிலேருந்தே அதை இருந்து காண்பிச்சு அந்த உபதேசம் நடக்கணும்.
அப்படி இருந்துட்டாரானால் அவர் வாயை திறந்து உபதேசம் கூட பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இவர் நடந்துக்கிறத பார்த்துண்டே மற்றவர்கள் பார்த்து கத்துப்பார்கள். அதை இங்க சொல்றார். கர்மனிஷ்ட, ஆலசியமாக இல்லாமல், சோம்பேறியா இல்லாமல், ஒவ்வொரு க்ஷணமும் பரம பிரயோஜனமாக அதை உபயோகப்படுத்துறவர்களாக இருப்பா. வீணா எந்த பேச்சும் கிடையாது, வீணா எந்த காரியமும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சங்கல்பம் உண்டு. அந்த சங்கல்பம் சத் சங்கல்பமாக இருக்கும். அதுதான் கர்மனிஷ்ட. ஊருக்கு உழைச்சாலும் தன்கிட்ட வரவர்களுக்காக முனைஞ்சு அவளுக்காக எதை பண்ணினாலும் அதே சமயத்துல தன்னுடைய ஸ்வதர்மத்தை கைவிடாம வச்சுக்கிறவர்கள் ஸ்வதர்மே நிர்மல. அவ அனுசரிக்கக்கூடிய ஸ்வதர்மமும் நிர்மலமான ஸ்வதர்மமாக இருக்கும். நிர்லோப, யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான லோபித்தனமும் இல்லாமல் இருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்லோபியா இருக்கணுமானால் கண்டென்டடா இருக்கணும். யாருக்கிட்டேந்தும் எதுவும் தேவையில்லாம தானே சமிருத்தியாக இருக்கிறவர்களாக இருக்கணும். அனுதாபி, இந்த லோகத்தை பழகும் பொழுது, இங்க இருக்கிறவர்கள் கிட்ட பழகும் பொழுது ஒரு கால் இவாள் கையால ஏதாவது ஒரு தப்பு நடந்து கொடுத்ததுன்னா அந்த நடந்த தப்புக்கு உண்மையா ஹிருதயபூர்வமா அனுதாபப்படுவார்கள். இத கூட ஒரு பெரிய குணமாக சொல்றார் சமர்த்த ராமதாசர். நான் எந்த தப்பும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நாளும் சொல்லிக்க மாட்டாளாம். தர்மத்துல நின்று இருப்பா. ஒரு கால் ஏதாவது தவறுதல் நடந்ததுன்னா அவளுடைய ஆர்ஜவம் தான் பண்ணின தப்ப தான் ஒத்துப்பார்கள். அந்த தப்பு தான் பண்ணினோமே அப்படிங்கிறதுக்கு பశ్చాத்தாபப்பட்டு அதுக்காக என்ன பிராயஷ்சித்தம் பண்ணணுமோ அந்த பிராயஷ்சித்தையும் இவாளே பண்ணுவார்கள். அதுதான் அனுதாபி. கோடி ஆவடி பரமார்த்த பிரீத்தி, பகவத் விஷயத்துல ஒரு பிரீத்தி, பரமார்த்த பிரீத்தி. அந்த பகவத் விஷயத்துல பிரீத்தி ஏன் இருக்கு? ஏன்னா அதுல ஒரு மாதுரியம் இருக்கு. பகவத் விஷயத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு மாதுரியம், மனசமாதானம். இந்த மாதுரியத்திலும் இந்த மனசமாதானத்திலையும் பகவத் விஷயமாக இருக்கக்கூட இந்த பிரேமையிலையும் ஆவடி ரொம்ப பிடிச்சவர்களாக இருப்பா. அந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சவர்களாக இருப்பா. சத்வித்யா லட்சணம் உள்ளவர்கள். சன்மார்க்க சத்கிரியா தாரணா திருதி. இது சொல்லக்கூடிய ஒவ்வொரு சப்தமும் ஒரு பெரிய குணம். சமர்த்த ராமதாசர் மாதிரி, சத்குருநாதாள் மாதிரி மகா புருஷர்கள் கிட்ட இந்த கிரந்தத்தை கேட்டோமானால் சொல்லக்கூடிய, இப்ப நம்ம சொல்றது ஒவ்வொரு சப்தத்துக்கு அர்த்தம் தான் சொல்றோம். ஆனா அந்த அர்த்தத்துக்கு என்ன பாவம் உண்டோ, அந்த அர்த்தத்துக்கு என்ன ஆழம் உண்டோ, அந்த அர்த்தத்துக்கு என்ன கருத்து உண்டோ, அந்த அர்த்தத்தை என்ன தத்துவம் உண்டோ, அது எல்லாத்தையும் அது மாதிரி மகத் புருஷர்கள் கிட்டேருந்து கேட்கணும், கேட்க கிடைக்கணும் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் கிட்டையும் சத்குருநாதாள் ஸ்ரீ அண்ணாட்டையும் பிரார்த்திச்சுப்போம். சன்மார்க்க, அவ ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கமாக இருக்கும். சன்மார்க்கம் அப்படிங்கிறது எது? நம்மளுடைய ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வழிகாட்டி கொடுத்துருக்கோ, அது காட்டின வழியில ஃபாலோ பண்றதுதான் சன்மார்க்கம். சத்கிரியா,
சாத்விகமான குணங்களை பத்தி சொல்லி வந்திருந்தார் இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல. அப்பேற்பட்ட சாத்விகமான குணங்களோட பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சத்கிரியைகள். அதனால இவா ஒரு விரல் அசைச்சா கூட வீணா அசைக்க மாட்டா. அந்த கிரியைக்கு கூட ஒரு காரணம் இருக்கும், அந்த கிரியைக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கும். சத்கிரியா. இவா எந்த மார்க்கத்தை கடைபிடிச்சிருக்காளோ, இவா எந்த வழிபாடை கடைபிடிச்சிருக்காளோ, இவா எந்த சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிருக்காளோ அதுல ஸ்திரமா ஆடாமல் என்ன ஆனாலும் அதுல இருந்து அசங்காம இருப்பார்கள். தாரணா. அது அப்படியே ஃபேம் அனுப்பா. அதுக்குதான் தாரணான்னு பேரு. திருப்தி அப்படிங்கிறார் அடுத்தது. அதுல ஃபேமா நின்னா மாத்திரம் போராது, அதை ஃபேமா பிலீவ் பண்ணினா மாத்திரம் போனாது. முன்னும் பின்னும் எப்பேற்பட்ட அலை, இந்த லௌகிகமான ஜீவனத்தில் எப்பேற்பட்ட அலை வந்தாலும் தன்னை இழக்காமல் அந்த தாரணையில் இருப்பா. தன்னை இழக்காம இருக்கிறது திருப்தி. எப்படி முடியறது அவளால? இது இந்த சக்தி அவளிடம் எங்கேந்து வரது? இப்படி தாரணையோடையும் திருப்தியோடையும் இருப்பாளே, எதுலவா இப்படி இருப்பா அப்படிங்கிறது அர்த்த கேள்வி. அதுக்கு சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி லீலா யுக்தி ஸ்துதி மதி பரீட்சா. நம்ம ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதுல இருப்பார்கள். அப்போ நம்ம ஸ்ருதி என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயம் தெரிஞ்சவர்களாக இருக்கணுமே. அப்போ ஸ்ருதிகள் என்னன்னா தெரிஞ்சவர்களாக இருப்பார். ஸ்மிருதி, நம்மளுடைய ஸ்மிருதிகள்லாம் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஞானமும் இவாரிடத்த பரிபூர்ணமாக இருக்கு. லீலா யுக்தி ஸ்துதி மதி பரீட்சா. எதுல எப்படி ஈடுபடணும், இந்த லோகத்துல சகஜமாக இருக்கக்கூடிய விஷயம் எது, எதுல விளையாட்டா இவா பிரவேசிக்கலாம் அப்படிங்கிற விவேகம் உள்ளவர்களாக இருப்பாளாம். லீலா யுக்தி. அவளுடைய புத்தி தீக்ஷ்ணம் எப்படி இருக்கும்னா, எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தை இருக்கிறபடி ஆழத்தோட புரிஞ்சு எடுத்துட்டு எந்த சம்பவத்துக்கு சகஜமாக பழகணும், எந்த சம்பவத்தை விளையாட்டாக எடுத்துக்கணும் லீலா, எந்த சம்பவத்தை ஆராய்ந்து அதுக்குள்ள இறங்கி பரீட்சை பண்ணி அந்த சம்பவத்துக்கிட்ட நம்ம பழகணும் அப்படின்னு தெரிஞ்சவர்களாக இருப்பாளாம். இப்பேற்பட்ட புத்தி தீக்ஷ்ணம் உள்ளவர்கள் மதி ஸ்துதி மதி பரீட்சா. பகவானை எப்படி ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள். இந்த ஓவிக்கு அர்த்தம், எப்பவுமே பகவத் ஸ்துதி பண்ண தெரிஞ்சவர்களாக இருக்கிறதுனால, ஹிருதயத்துல எப்பவுமே பகவத் சன்னிதானம் இருக்கிறதுனால, தன்னுடைய ஜீவனத்துல வரக்கூடிய பல விஷயங்களுக்கும் பல சம்பவங்களுக்கும் இவா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சவர்களாக இருப்பாளாம். அப்போ அப்படி இருந்ததுனா தான் அவளால தன்னையும் காப்பாற்றிக்க முடியும், தன் ஆசிரிக்க வந்தவர்களையும் அப்பதான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா முடியாது. அதனாலதான் சத்வித்யா நிரூபணம் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துல சமர்த்தராமதாசர் எப்பேற்பட்ட மகா புருஷர்களை ரெஃபர் பண்ணிட்டு பேசுறார் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம மனசுல தெரிஞ்சுட்டே இந்த அத்தியாயத்தை படிக்கணும். ஏன்னா அவ வாழறது தனக்கு மாத்திரம் வாழல,
தன்னை விட அதிகமா பிறர்க்காக தான் வாழறா. பிறர்க்காக வாழும் பொழுது அவளுக்கு லௌகீகமான என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளையும் இவ காப்பாத்தணும். அதே சமயத்துல அவளுக்கு சன்மார்க்கத்தை காண்பிச்சு அவளுக்கு ஆத்ம லாபம் எதனால உண்டாகுமோ அந்த மார்க்கத்தையும் அதே சமயத்துல காப்பாற்றணும், காண்பிச்சு கொடுக்கணும். இதோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லாமல் ஒரு சமூகத்துக்கே பண்றவர்களாக இருப்பா. சமர்த்த ராமதாசர் போல மகான்கள் இதுதானே பண்ணினா. அப்படி இருக்கணுமானா இவா எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும். அதுதான் இந்த அத்தியாயம் வர்ணிச்சுன்னு வருது. அடுத்தது சொல்றார், தக்ஷ ரொம்ப கிளவரா இருக்கணும். தன்னை சுத்தி வர எது நடந்தாலும் அதை சரியானபடி புரிஞ்சுண்டு அதுல ரொம்ப நேரம் அதுல செலவழிக்காமல் தேவையான அளவுக்கு எப்படி அந்த சம்பவத்துக்கு இவர் ரியாக்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணுவா. அப்படிங்கிறது தான் தக்ஷ அப்படிங்கிறது சொல்றது. அடுத்தது சொல்றார் தூர்த்த. சாது லட்சணம் இருந்துட்டே இருக்கணும், ஆனா அதே சமயத்துல தான் ஏமாளியாக இல்லாமல் இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் பேரும் சாது லட்சணத்தோட இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பொறுத்துண்டு போய் ஏமாளியாகவும் நிறைய பேர் இருப்பா. இவாள் அப்படி இருக்கவே கூடாது. அதனால இங்க சொல்றார் தூர்த்த, ரொம்ப ஷ்ரூடா இருக்கணும் அவ. ஏன்னா இவா கிட்ட சேர்றவர்களும் பல விதமான ஆட்கள் சேருவா. இவா கிட்ட நடக்கக்கூடிய சம்பவங்களும் விதவிதமான சம்பவங்கள் அதனால நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவா தூர்த்தர்களா இல்லையானால் இவாளை ஏமாத்திட்டு போயிடுவா. அது சத்வித்யா லட்சணம் இல்லை. யோக்கிய தார்க்கிக, பலவிதமான விசாரங்கள் பலவிதமான அபிப்பிராயங்கள் இவா கிட்ட சேரும். அப்பேற்பட்ட விசாரங்கள் அபிப்பிராயங்கள் வரும்பொழுது தன் மனசுக்கு தீர்மானமாக ஒரு தீர்ப்பு இருக்கணும். அதே சமயத்துல பலவேறு வியூஸையும் ஒப்பீனியன்ஸையும் வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு சரியான முறையில அதை தர்க்கம் பண்ணி அந்த தர்க்கத்திலேருந்து ஒரு முடிவுக்கு இவா வரணும். அத யோக்கிய தார்க்கிக அப்படிங்கிறார் சமர்த்த ராமதாசர். இதெல்லாம் பார்த்தோமானால் ஸ்ரீராம சரித்திரத்திலேயே இந்த குணங்கள் ஸ்ரீராமர்கிட்ட ஏராளமாக பார்க்க கிடைக்கிறது. ஆஞ்சநேயர்கிட்டையும் இது பார்க்க கிடைக்கிறது. சமர்த்த ராமதாசர் சரித்திரத்திலையும் இது பார்க்க கிடைக்கிறது. நம்ம சத்குருநாதால் சரித்திரத்திலையும் இது பார்க்க கிடைக்கிறது. யோக்கிய தார்க்கிக, சத்திய சாகித்ய நேமக பேதக. தான் எக்காரணம் கொண்டும் சத்தியம் அப்படிங்கிற மார்க்கத்தின் தவறி நழுவி விழாம தன்னை காப்பாத்தி வச்சுப்பா. சத்தியத்திலேயே இருப்பார்கள். சாகித்ய, நன்னா படித்தவர்களாக பெரிய அறிவாளிகளாக இவா இருப்பார்கள். நேமக, தன் நியமத்திலேந்து அசையாமல் ஸ்திரமாக இருக்கிறவர்கள், தன்னுடைய நியமங்கள்ல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறவர்கள் நேமக. பேதக, பேதக அப்படிங்கிறது ஒரு பெரிய குணம். ஒருத்தரை பார்த்தாலும் ஒருத்தர்கிட்ட பழகினாலும் ஒரு பிரசங்கத்துல இருக்கும் பொழுதோ ஒரு சம்பவத்தில் இருக்கும் பொழுதோ மேலெழுந்த வாரியாக என்ன விஷயம் இருக்கோ அதை பேதம் பண்ணி அதுக்குள்ள இறங்கி அதோட உண்மை என்னவோ அந்த உண்மைக்கு போய் அது என்னதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தீக்ஷ்ணமான புத்தி உள்ளவர்கள் பேதக. அதனால ஒருத்தரை ஒன்னு சொல்லிவிட்டா அப்படின்னா சொன்னதை கேட்டதுமே அவளை பார்த்ததுமே அப்படியே அதை
கிழிச்சுண்டு அது உள்ள இருக்கக்கூடிய ஹிருதயமாக இருக்கக்கூடிய சத்தியமான என்ன விஷயம் இருக்கோ அந்த சத்தியமான விஷயத்தை இவர் போய் பிடிப்பார். அதுக்குதான் இப்பேற்பட்ட பெரிய குணம் இவர்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக தான் இது ஆரம்பிக்கும் போதே சத்தியன்னு சொன்னார் சமர்த்த ராமதாசர். தான் சத்தியத்தை ஒத்த நின்னானாதான் இப்பேற்பட்ட சத்தியத்துக்கு இறங்கி கண்டுபிடிக்க முடியும். குஷல இப்பேற்பட்ட குணங்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு வந்தாரே ராமதாசர். அப்படின்னா இவர் எப்படி இருப்பார்? சதா சர்வதா ஏதோ தியானத்துல இருந்துண்டு 4 பேர்கிட்ட பேசினாலும் உள்ளூர ஒரு தியானம் ஓடிண்டு வெறப்பா இருக்கிறவர்களை யாரு என்னது சத்தியத்தை தெரிஞ்சிருந்ததுனாலேயே வெறப்பா பழகிண்டு அப்படி இருப்பாளோ? அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாளாம். ரொம்ப விளையாட்டா சகஜமா எல்லார்கிட்டையும் பழகுவாளாம். அப்போ ஹிருதயத்துல ஆழமா இப்பேற்பட்ட தியானம் ஓடிண்டே இருக்குமே தவிர தான் பழகின்னு இருக்கும் பொழுது எல்லாருக்கூடையும் குஷல. இவரை பார்த்தா எந்த விதமான டென்ஷனும் இல்லாம இருப்பார். இல்லைன்னா இவ்வளவு குவாலிட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்தாரே சமர்த்த ராமதாசர். இத்தனை குவாலிட்டிஸையும் ஒருத்தர் வச்சுட்டு இருக்காருனாக்கா எப்பேற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கார். இவர் எப்பேற்பட்ட டென்ஷனோட தன்னோட லைஃபை லீடு பண்ணணும். ஆனா நேர்மாறுதலா இப்பேற்பட்ட ஆளுகளை பார்த்தோம்னா இவ தான் கம்ப்ளீட்லி டென்ஷன் ஃப்ரீயா இருப்பா. இவாளை பார்த்தா எந்த வேலையும் இல்லாத மாதிரி இருப்பா. இவா கிட்ட தான் மோஸ்ட் ரிலாக்ஸ்டு டைம். நம்ம அவளும் ரிலாக்ஸ்டா இருப்பா. அவா கிட்ட நம்ம போனோம்னா நம்மளே ரிலாக்ஸ் ஆக்கி விடுவா. இது ஒரு பெரிய குணம் அவா கிட்ட. அதுதான் குஷல அப்படிங்கிறார். குஷல அப்படிங்கிறது தானும் எப்பவுமே சந்தோஷமா ஆனந்தமாக இருப்பார். அவா கிட்ட யார் வந்தாலும் அவளை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஆக்கி அனுப்பிச்சுடுவார். ஆனா அதே சமயத்துல மகத்தான காரியங்களை பண்ணிட்டு இருப்பார். அது அந்தர்வாகினியா ஓடிண்டே இருக்கும். சப்பள ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பிரிஸ்கா இருப்பா. சப்பள அப்படின்னாக்கா பிரிஸ்கா இருக்கிறது. அடுத்ததுக்கு அடுத்தது அடுத்ததுக்கு அடுத்தது 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 அப்படின்னு காரியக்கிரமங்கள் இருந்துட்டே இருக்கும். வீணா ஒரு க்ஷணம் அவ இடத்துல போகாது. இதனாலேயே நம்ம அப்பேற்பட்ட மகத் புருஷர்களுடைய சங்கம் நம்மளுக்கு 10 நிமிஷம் சங்கம் கிடைச்சாலும் 5 நிமிஷம் சங்கம் கிடைச்சாலும் அந்த 10 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ அவாலேருந்து நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்காக தான் நிறைய இருக்கும். அதுக்கு காரணம் சப்பள. சமத்காரிக நானா பிரகாரே. இவா பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம யோஜனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட காரியங்கள் திடீர்னு பெரிய பெரிய காரியங்களை பண்ணி சாதிச்சு அதை விஜயம் பெற்று வருவார்கள். இவா அதை பண்ணக்கூடிய முறையோ ரொம்ப லாகவமாக இருக்கும். எந்த டென்ஷனும் படாம எந்த அலட்டலும் அலட்டிக்காம ஆனா பெரிய ஒரு காரியத்தை பண்ணி நிறுத்திடுவா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சத்குருநாதாலே நிதர்சனமாக இருக்கார். எப்பேற்பட்ட கைங்கரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்களை சாதிச்சிருக்கார் அவர். இவ்வளவும் சாதிச்சுண்டத்துக்கு கொஞ்சம் கூட அலட்டிக்காம பூ போல இருந்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுன்னா இவர் தான் பண்ணினாரா இல்லையா, இவர் இப்படி எப்படி பண்ணினார், இவரால் எப்படி பண்ண முடியறது அப்படின்னு நம்ம மனசுக்கு தோன்றது இல்லையா? அதுதான் சமர்த்த ராமதாசர் சமத்காரிக அப்படிங்கிற. சமத்காரமா இருக்கு இவா பண்ற வேலையை. பெரிய சமத்காரமா இருக்கு. மிரக்கலா இருக்கு இவா பண்றது. பார்த்தா மேஜிக் பண்ற மாதிரி பண்றா எல்லாத்தையும். நானா பிரகாரே. அது எதானாலும் பரவாயில்ல. வைதிகமான விஷயங்கள் இருக்கலாம், ஆகமமான விஷயங்கள் இருக்கலாம், கோவில் வழிபாடு இருக்கலாம், தன்னுடைய குடும்ப விஷயங்கள் இருக்கலாம், சமூக விஷயங்கள் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நானா பிரகாரே விதவிதத்துல ஆதர சன்மான தாரதமிய ஜானே. எங்க எப்படி பழகணும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சவா ஆதர சன்மான தாரதமிய ஜானே. ரொம்ப அழகான விஷயத்தை சொல்றார். எப்பவுமே ஆதர அப்படின்னாக்கா கம்ப்ளீட் ரெஸ்பெக்ட். சன்மான அப்படின்னா மரியாதை கொடுக்கிறது. ரெண்டுமே நம்மளை பொறுத்தவரை ஒரே விஷயம்தான். ரெண்டுமே நம்மளுக்கு ஆதரனாலும் ரெஸ்பெக்ட் தான், சன்மானனாலும் ரெஸ்பெக்ட் தான். ஆனா ரெண்டுத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு, பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆதர அப்படின்னு சொல்லும் பொழுது
நம்ம பெரியோர்கள், நம்ம சத்குருநாதால், பாகவதர்கள், ரிஷிக்கள், முனிக்கள், ஆச்சாரியர்கள், இவா கிட்ட பழகும்போது எப்படிப்பட்ட ரெஸ்பெக்டோட பழகுவோம்? அந்த மரியாதை, அவ ஆணைய மீறாம நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஹிருதயத்தை வரதே. அப்பேற்பட்ட மரியாதை, ஆதரவு, சன்மான் அப்படின்னா நம்ம மித்திரர்கள், பந்துக்கள், நம்ம கிட்ட பழகிறவர்கள், இவா கிட்டையும் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோமே. அங்க நம்மள அவ கிட்ட ஒப்படைக்கிறதுல அது ஒரு விதமான ரெஸ்பெக்ட். அப்போ எங்க நம்மளையே நம்ம ஒப்படைக்கணுமோ அப்பேற்பட்ட ரெஸ்பெக்டும், நம்மளை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அப்பேற்பட்ட ரெஸ்பெக்டும். தாரதம்ய ஜானே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசமா நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்கள். பிரயோக சமயோ பிரசங்க ஜானே, எப்பேற்பட்ட பிரசங்கத்துல எப்பேற்பட்ட விஷயத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவர்கள் சத்வித்யா லட்சணம் உள்ளவர்கள். காரிய காரண சின்ஹே ஜானே விசக்ஷண போலிகா, எந்த விஷயத்திலையும் காரியம் என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக ஹிருதயத்தை தெரிஞ்சவர்களாக இருப்பா. காரிய காரண வித்தியாசம் என்னது, காரிய காரணம் அப்படிங்கிற பிரயோகம் என்னது அப்படிங்கிறத சின்ன ஜானே நன்னா தெரிஞ்சு வச்சுருப்பார்கள். அதவா தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு காரணம் விசக்ஷண போலிகா. அவ அப்படி இருக்கிறதுலேருந்தே இவா எப்பேற்பட்ட வித்வான்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். விசக்ஷண அப்படிங்கிறது படிச்ச மேதாவி. இவாளோட மேதாவிலாசம் காரிய காரணம் எது, காரிய காரணம் என்னது அப்படின்னு தெரிஞ்சு பழகிறதுலேருந்தே இவா மேதாவிலாசம், அதாவது விசக்ஷண போலிகா தெரிஞ்சு நோடலாம். சாவத சாக்ஷேபி சாதக, எந்த வேலையை இவா கையில் எடுத்துட்டாலும் அந்த வேலையை முழுமுறையா அதுல இறங்கி அதுல விஜயம் பெற வரையும் அதை விடாப்பிடியா அதை பர்சியூ பண்ணி அதை அச்சீவ் பண்றவர்களாக இருப்பா சத்வித்யா லட்சணம் உள்ளவர்கள். சாவத, அதனால காரியத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை நம்ம பண்ணலாமா கூடாதா, பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது முழுக்க நன்னா தெரிஞ்சு ஆராய்ந்து அப்புறம் தான் இறங்குவா. சாவத, ஒரு தரம் அந்த காரியத்துக்கு இறங்கிவிட்டாலோ சாக்ஷேபி, அப்புறம் அதை விடவே விடமாட்டா. அதை அச்சீவ் பண்றது வரைக்கும் விடவே விடாம கம்ப்ளீட்லி பர்சிவியரிங் அப்படின்னு சொல்லுவோமே, அதுதான் சாக்ஷேபி. சாதக, தன்னை அடைய வேண்டிய அந்த விஷயத்துக்கு தன்னை முழுக்க அர்ப்பணம் பண்ணி வச்சவர்களாக இருப்பார்கள் சாதக. அப்படின்னா எந்த க்ஷணமுமே அவா காயா மனசா வாச்சா அது எதை எடுத்துருக்காலோ அந்த சங்கல்பத்தை அடையறதுக்காகவே உழைச்சுட்டு இருக்கிறவர்கள். ஆகம நிகம சோதக, நம்முடைய ஆகமங்கள், நம்மளுடைய நிகமங்கள், வேதம், வேதாந்தம், சாஸ்திரம், இப்பேற்பட்ட விஷயங்கள்ல சோதக, இந்த விசாரத்திலேயே எப்பவும் இருக்கிறவர்கள். ஞான விஞ்ஞான போதக, ஞானம் விஞ்ஞானம் இது ரெண்டத்தையும் அவா கிட்ட யாரு வராளோ அவர்கிட்ட போதனை பண்ணவர்களாக இருப்பா. நிச்சயாத்மக, தான் எதை சொன்னாலும் ஆணித்தரமா பேசுவா. தான் எதை சொல்லறாரோ அதை தானே அனுசரிச்சுட்டு இருக்கிறவர்களாக இருப்பான். நிச்சயாத்மக, அவ எதை சொன்னாலும் அது பரம நிச்சயத்தோடு அவ பேச்செடுக்கும் அப்படிங்கறத ரொம்ப உயர்ந்த குணங்களாக சொல்லிட்டு வர்றார் சமர்த்த ராமதாசர். மனுஷன்கிட்ட ஒரு அதிசயமான விஷயம், அவனுடைய மனோபலமும் புத்தி பலமும் எப்படின்னா, அதுகிட்ட போய் எந்த குணங்களை காண்பிக்கிறோமோ
அது கிரகிச்சுக்கும். அதனாலதான் நம்ம நாட்டுல பெரியோர்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே, குழந்தையா இருக்கக்கூடிய பருவத்திலேருந்தே சத் விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அதே முறையில தான் சத்வித்யா நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்துல ஸ்ரீ சமர்த்தராமதாசர் என்ன பண்றார் அப்படின்னா, நம்ம மனசுக்கும் நம்ம புத்திக்கும் எதெல்லாம் உத்கிருஷ்டமான விஷயங்களோ அந்த விஷயங்களை காண்பிச்சு அதெல்லாத்தையும் நம்மளை கிரகிக்க வச்சு பரமார்த்தத்தை அடைய வைக்கணும் அப்படிங்கிற பரம கிருபை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அப்பேற்பட்ட சத்வித்ய, அப்பேற்பட்ட உத்தம குணங்களை, அப்பேற்பட்ட உத்தம ஞானத்தை அவர் நம்மளுக்கு காண்பிக்கணும். அப்படின்னா எப்படி காண்பிக்கிறார் அப்படிங்கிற முறையை பார்த்தோமானால், இந்த தேசத்துல எவ்வளவோ மகாபுருஷர்கள் வந்து போயிருக்கா. பாரத பூமிக்கு ஒரு பெரிய பெருமையே அதுதான். வேதம், வேதாந்தம், சாஸ்திரம், தர்மஜ்யம், பக்தி, ஞானம், அது மாதிரி ஆசிரமங்கள்ல தபஸ்விகள், ஆச்சாரியவரியர்கள், சந்நியாசிகள், பெரிய பெரிய யோகிக்கள், மௌனிக்கள், ரிஷிக்கள் எல்லாம் இந்த நாடுல தானே இருந்து போயிருக்கா. அவளை பார்க்கும்போது அவ கிட்ட எப்பேற்பட்ட மகத்தான லட்சணங்கள் இருக்கோ அந்த லட்சணங்களையே எடுத்து காண்பிக்கிறார் நம்மளுக்கு சமர்த்தராமதாசர். அதை எடுத்து காண்பிக்கிறதுக்கு காரணம், ஒரு நல்ல சாதகனாக இருந்தானால் அவன் இந்த குணங்களை கேட்கும் பொழுது இந்த குணங்கள் அப்படியே அவன் மனசும் அவன் புத்தியும் கிரகிச்சுக்கும். இது மாதிரி விஷயங்கள் சமர்த்தராமதாசரோ நம்ம சத்குருநாதால் மாதிரி இருக்கிற மகான்கள் எடுத்து கொடுக்கும் பொழுது அது கிரகிக்கிறது மாத்திரம் இல்லை, எங்கேயோ உள்ள போய் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வருது. அது புரிஞ்சதுனால நம்ம ஆச்சரணையிலையும் அது தெரிய ஆரம்பிக்கிறது. இதுதான் அவ உழைக்கிற உழைப்புக்கு நாமெல்லாம் பண்ணக்கூடிய சன்மானம். அவ நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலோ, நமக்கிட்ட எப்பேற்பட்ட குணங்கள் இருக்கணும்னு அவ ஆசைப்படுறாளோ அந்த குணங்கள்ல நாம் இறங்கிவிட்டோம், அந்த குணங்களை நாம் இருக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய கைமாறு வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? அவ பண்ணக்கூடிய ஒரு பெரிய உபகாரத்துக்கு வேற கைமாறே கிடையாது. அவ எதிர்பார்க்கும்படியா நாம் இருக்க ஆரம்பிச்சோமானால் அவ சந்தோஷப்படுவா. அவ படுற சந்தோஷம் நம்ம எல்லோருக்கும் லாபம். அவ படுற சந்தோஷம் நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வச்சனங்களே. அப்போ அப்பேற்பட்ட மகத்தான மகாபுருஷ லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வரார். அடுத்தது மேலும் சொல்றார், புரஸ்சரணி தீர்த்தவாசி. புரஸ்சரணி அப்படிங்கிறது இவாளே நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணினவர்களாக இருப்பா. எவ்வளவோ ஆவர்த்திகள் மந்திர ஜபங்கள் பண்ணினவாளாக இருப்பா புரஸ்சரணி. அப்படின்னா இவாளே ஒரு தபஸ்வியாக இருப்பா அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது சொல்றார் தீர்த்தவாசி. இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்த கஷேத்திரங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர்களாக இருப்பா. ஏன் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னா, அது கூட அவ போயிட்டு நம்மளுக்கு காண்பிச்ச தரா நாம் எப்படி இருக்கணும். கிடைக்கக்கூடிய ஓய்வுல, கிடைக்கக்கூடிய நேரத்துல, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த நாடுல இருக்கக்கூடிய எவ்வளவோ தீர்த்த கஷேத்திரங்கள் இருக்கே, அந்த தீர்த்த கஷேத்திரங்களுக்கு போய் அங்க இருக்கிற பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம வரணும் அப்படிங்கிறது தானே எல்லா தீர்த்த கஷேத்திரங்களுக்கும் போய் அந்த தீர்த்த கஷேத்திரத்துக்கு எப்படி போகணும், போனதுக்கு அப்புறம் அங்க போய் நாம எப்படி இருக்கணும், அது உள்பட அவ காண்பிச்சு தரா. திருடவிரதி காயாக்லேசி. அவளும் எவ்வளவோ விரதங்களை எடுத்துட்டு தான் இருப்பா.
அந்த விரதங்களை விடாம எப்படி திருடமாக அதை உபாசனை பண்ணிட்டு அந்த விரதத்தை ஆச்சரணையில வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது அவள்கிட்ட பார்க்கலாம். காயா கிளேசி, சரீரத்துக்கு ஏதாவது சிரமங்கள் இதனால உண்டானாலும் தான் எந்த தர்மத்தில் இருக்கணுமோ, தான் எந்த விரதத்தில் இருக்கணுமோ, தான் எந்த தபஸ்ல இருக்கணுமோ அதை சரீரத்துக்கு கொஞ்சம் காயா கிளேசி, சரீரத்துக்கு கூட சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை பொருட்படுத்தாமல் அப்பேற்பட்ட தர்மத்தில் நிலைச்சு நிற்பார்கள். உபாசக நிகிரஹாசி கருஜானி, அவ எந்த சம்பிரதாயத்தில் இருக்காளோ அதை பார்த்தோமானால் நம்மளுக்கு தெரியும் எப்பேற்பட்ட உபாசகர்களாக அவ இருக்கா. அதுல தன்னுடைய உபாசனையில கொஞ்சம் கூட கம்ப்ரமைஸ் இல்லாமல் திருடமாக அந்த உபாசனத்தில் இருக்கிறவர்களாக இருப்பா. அந்த உபாசனைகளை கடைபிடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு தன்னுடைய இந்திரியங்களை நிகிரகம் பண்ணமோ அந்த அளவுக்கு இந்திரிய நிகிரகமும் அவாகிட்ட இருக்கும். கரு ஜானே, இதெல்லாம் நன்னா தெரிந்தவர்களாக இருப்பார்கள், சவித்யா லட்சணம் உள்ளவர்கள். சத்தியவச்சனி, எல்லாத்தோடையும் மூலமா அடிப்படையா இருக்கக்கூடிய குணம். ஒரு காலம் அசத்தியம் இவாளிடத்திலிருந்து வரவே வராது, எப்பவும் சத்தியவச்சனமே பேசுறவர்கள். அப்புறம் ரெண்டாவது மூலமான அடிப்படையான விஷயம் சுபவச்சனி. தன் வாக்குனால அசுபமான எந்த வார்த்தையும் பேச மாட்டா, அமங்கலமான எந்த வார்த்தையும் பேச மாட்டா. யாரு போனாலும் அவளிடத்துல சுபமான வச்சனங்களையே பேசியேதான் அவ இருப்பா. இது ஒரு பெரிய குணம். அதனாலதான் இப்பேற்பட்ட மகாபுருஷர்கள் கிட்ட போய் சேவிச்சு ஒரு 2 க்ஷணம் நின்னாலும் அவ நம்ம கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை நம்மளுக்கு எவ்வளவு சமாதானத்தை தருது, எவ்வளவு ஆறுதலை தருது. அதுக்கு காரணம் சுபவச்சனி. தான் எப்பவும் சுபவச்சனமே பேசுவார்கள். சுபவச்சனம் எப்ப பேச முடியும்? சுபவச்சனம் ஹிருதயத்திலேயே சுபமான இருக்கக்கூடிய பாவங்களே இருந்தாதானே சுபவச்சனம் பேச்ச வரும். இல்லைன்னா சுபவச்சனம் வருமா? அப்போ இதுல இருந்து அவா ஹிருதயத்துடைய பாவமும் நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. அடுத்தது சொல்றார் கோமள வச்சனி. சுபமான வச்சனம் அப்படிங்கிறது மங்களமான வச்சனங்கள் பேசுறது. ஆனா எப்பேற்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறா? கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் சுபமான இருக்கக்கூடிய விஷயம் கூட நம்ம மனசுக்கு ஏறாது, நம்மளுக்கு அது தாளவும் தாழாது. அதனால இங்க அழகா சொல்றார் சமர்த்தராமதாசர், கோமள வச்சனி. வச்சனம் சுபமாக மாத்திரம் இல்லாமல் ரொம்ப அதி மதுரமாக, அதி கோமளமாக, அதி மிருதுவாக, அவா கிட்டேந்து 2 வார்த்தை கேட்டாலும் அப்படியே நம்ம முதுக தடவி கொடுத்த மாதிரி கோமளமான வச்சனங்கள் பேசக்கூடியவள் ஏகவச்சனி. அவா கிட்ட போய் நம்ம நின்னோமானால் அவ எந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்ல வராளோ, இல்லை அவளிடத்துல எந்த விஷயத்தை பத்தி நாம் பேசினோமோ, நாம் கேட்டோமோ, அதுக்கு பதில் வளவள வளவளான்னு பேசாமல் கிறிஸ்பா எந்த விஷயத்தை சொல்லணுமோ அந்த விஷயத்தை அளந்து எந்த அளவுக்கு சொல்லமோ அந்த அளவுக்கு மாத்திரம் சொல்லி ஏகவச்சனி. ஏகவச்சனி அப்படிங்கிறது வளவளான்னு பேசாமல் ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்குள்ளேயே நாம் என்ன எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் அடங்கியிருக்கும், நாம் என்ன கேட்டோமோ அதெல்லாம் அடங்கியிருக்கும். நம்ம அவ கிட்ட போனதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையாக இருந்ததோ அந்த தேவையான சகல விஷயமும் அடங்கியிருக்கும். அதுல திரும்பி 2வது தரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் கிளாரிட்டியோட இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் சத்குருநாதால் கிட்ட அப்படியே நேர பார்க்கலாம். நம்ம தான் அவர் சொன்ன விஷயத்தை 10 தரம் யோஜனை பண்ணப்புறம் அப்படியே ஒரு புஷ்பத்துக்குள்ளேருந்து எதல் வரா மாதிரி அதுலேருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம மனசுக்கே உதயம் ஆகும். இது ஏகவச்சனி. அவ சொல்லக்கூடிய ஒரு வச்சனம் சமிருத்தியான வச்சனமாக இருக்கும். அடுத்தது நிச்சய வச்சனி. இப்படியோ அப்படியோன்னு போட்டு குழப்பி எடுத்து சரி அப்புறம் பார்ப்போம் திரும்பி வா அப்படின்னு சொல்லாம சொன்ன சொல்லுதான். இவர் ஏகவச்சனின்னு சொல்லும்போது ஸ்ரீராமர் தான் ஞாபகம் வருது. ஒரு வச்சனம் ஒரு பானம் இது போருமாம் அப்படின்னு சமர்த்தராமதாசரே வேற அபங்கத்துல பாடியிருக்கார். நிச்சய வச்சனி. அது மாதிரி இவர் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய விஷயம், ஆணித்தரமாக தேர்ந்து எடுத்து தீர்மானமாக இருக்கக்கூடிய விஷயம் நிச்சய வச்சனி. சௌக்கிய வச்சனி.
அவ சொன்ன வச்சனத்தை நம்ம புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சுக்காட்டாலும் அவ சொன்ன வச்சனத்தை நம்ம ஃபாலோ பண்ணினா போரும் நம்மளுக்கு இது சௌக்கியத்தை தரும். அது நம்மளுக்கு சௌக்கியம் தருமா தராதா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவ கிட்ட போய் அவ கிட்டேந்து ஒரு வச்சனம் வாங்கிட்டு வந்தாலும் அது சௌக்கியத்தை தான் தரும் அப்படிங்கிறது தீர்மானமான விஷயம். சௌக்கிய வச்சனி. இது எப்போ இப்படி இருப்பார், சில நேரம் தான் இப்படி இருப்பாரோ அப்படின்னு இல்லாம இவ்வளவும் சத்தியவச்சனம், சுபவச்சனம், கோமளவச்சனம், ஏகவச்சனம், நிச்சயவச்சனம், சௌக்கியவச்சனம் இதெல்லாம் சர்வகால அப்படின்னா எப்பவும் இப்படியே இருப்பானாவா. ஏன்னா எந்த நேரத்துக்கு யார் இவா கிட்ட வருவான்னு தெரியாத. அதனால இது மாதிரி அவ தன்னுடைய குணத்தை எப்பவுமே இப்படிதான் இருக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கா. இந்த குணங்களை எப்பவுமே இப்படிதான் இருக்கிறதுங்கிறதே இவாளுடைய விரதம். சர்வகால இவா கிட்ட யாரும் போய் திரும்பி வாடி வதங்கி வந்தான்னு இல்லாமல் இத்தனை நற்குணங்களை வச்சுட்டு இருப்பாவா. வாசனா திருப்த இவா கிட்ட வாசனைகளை இவா ஜெயிச்சவர்களாக இருப்பா. வாசனைகள் இவாளை ஜெயிச்சதாக இருக்காது. இவாதான் எல்லா வாசனைகளையும் ஜெயிச்சவாளா இருப்பா. அது காரணம் என்ன? வாசனா திருப்த. இவா கிட்ட எல்லா வாசனைகளும் திருப்தி அடைஞ்சதாக இருக்கும். சகோல ஒரே விரக்தனாக வைராக்கியமா இருக்கிறவள்லாம் அதுக்காக அப்படியே எல்லாத்தையும் விட்டு திறந்து எதுலையுமே டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருந்துட்டு தான் உண்டு தன் உபாசனை உண்டு அப்படின்னு இருப்பாளோ? அப்படி இல்லை. சகோல அப்படின்னாக்கா கம்பீர புருஷாளாக இருப்பா. இவா வாசனா திருப்தி அடைஞ்சதுனால, இவா விரக்தாளாக இருந்ததுனால, இவா வைராக்கியசீலனாக இருந்ததுனால உலகம் அப்படி இல்லையே. அப்போ உலகத்துல பழகும் பொழுது இவா விரக்தாளா இருந்துட்டு இவா பாட்டுக்கு உண்டு, இவா வேலை உண்டுன்னு இருந்துட்டா, இவாள் உபாசனை உண்டுன்னு இருந்துட்டான்னா லோகத்துக்கு இதனால பிரயோஜனம் ஆகாது. அதனால லோகத்தை பழகும்போது கம்பீரமாக பழகுவார்கள். அவளோட காம்பீரியமே அவ அவ சந்நிதியில போனாலே நம்மளை முதல்ல நம்மளை ஆக்கர்ஷிக்கிறதே இவாளுடைய காம்பீரியம் தான். இது எப்படி இவாளால் இப்படி இருக்க முடியறதுன்னா அதுக்கு சொல்றார், இவா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவா எல்லாருமே யோகிகள் அப்படின்னு சமர்த்தராமதாசர் அருமையான விஷயத்த சொல்றார். இவா யோகிகளா இருக்கிறதுனால வாசனா திருப்தி அடைஞ்சவர்களாக இருக்கா, கம்பீர புருஷாளாகவும் இருக்கா. அதனால இவா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எந்த வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சொரூபத்தகா இவா யாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். இவா யோகியா இருந்துட்டு இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கா. பவ்ய சுப்பிரசன்ன வீத்தராகி எப்பவுமே யார்கிட்ட பழகினாலும் ரொம்ப பவ்யமாக பழகிறவர்களாக இருப்பா. எந்த க்ஷணம் யார் அவா கிட்ட போனாலும் அவளுக்கு எல்லார் மனசிலும் படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை சுப்பிரசன்னமாக இருக்கார் இவர் அப்படிங்கிறது. எப்போ இவர்கிட்ட போனாலும் இவர் பிளசண்டாகவே இருப்பார். எப்போ இவர்கிட்ட போனாலும் இவர் பாசிட்டிவாகவே இருப்பார். வீதராகி ராகம் காமம் குரோதம் அப்படின்லாம் இல்லாதவர்களாக இருப்பாய்வா. சௌமிய அவளை பார்த்தாலே அழகா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சனிதை நின்று அவளை சேவிப்போமே அப்படின்னு சௌமியமா இருப்பா பார்க்கறதுக்கு. சாத்விக சுத்தமாக சாத்விக லட்சணங்கள் உள்ளவர்களாக இருப்பாவா. சுத்த மார்கி சுத்தமான மார்க்கம் ஏதோ, சத்தியமான மார்க்கம் ஏதோ அதை கடைபிடித்தவர்களாக இருப்பா இவா. நிஷ்கப்பட்ட மனசுல எப்பேற்பட்ட காப்பட்டியமும் இல்லாமல், இன்னூத்திர காப்பட்டியம் அப்படிங்கிறது இன்னூத்தனை ஏமாத்தனம் அப்படிங்கிற இருக்கிற குணம் தான் காப்பட்டியம். அப்பேற்பட்ட குணங்கள்லாம் இல்லாம நிர்வேசனி இவா எல்லாருக்கும் நம்மளால என்ன உபகாரம் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருப்பா. இவா கிட்ட இவாளுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தோமானால் நிர்தோஷமாக இருப்பாள். சுத்தமான பழக்க வழக்கங்கள் உள்ளவளாக இருப்பா. நிர்வேசனி அப்படின்னா எப்பேற்பட்ட ஹேபிட்ஸும் வேண்டாத ஹேபிட்ஸ் இல்லாதவர்களாக இருப்பார்கள். மேல சொல்றார், சுகட எந்த விஷயத்துல இவா கைய வச்சாலும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பா. உற்சவமா எக்ஸ்பர்ட்டா இருப்பார், இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவான விஷயமா எக்ஸ்பர்ட்டா இருப்பார், இல்ல இன்னொருத்தருக்கு டைரக்ஷன் கொடுக்கணுமா எக்ஸ்பர்ட்டா இருப்பார். இது மாதிரி எந்த விஷயத்தை தொட்டாலும் அதுல அவ எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பா. சங்கீத குணகிராகி இது ரொம்ப அழகா சொல்றாரு இங்க ராமதாசர். இப்பேற்பட்ட மகாபுருஷர்கள் எல்லாருமே சங்கீதத்துல திறமை அடைஞ்சவர்களாக இருப்பாளாம்.
நல்ல சங்கீதம், சுத்தமான சங்கீதம் தெரிஞ்சவர்களாக இருப்பாளாம் இவா. குணகிராகி, நல்ல சங்கீதம் யாராவது பாடினாலும் அதை நன்னா ரசிக்கிறவர்களாகவும் இருப்பாளாம் இவா. குணகிராகி அப்படிங்கிறது இங்க இவா கிட்ட யாரு நின்னாலும் குணத்தை கிரகிச்சுப்பா இவா கிட்ட. இங்க சுகட, குணகிராகி இந்த 2 வார்த்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் இவாள் சந்நிதியில நின்னானால் வரவாள் எல்லாத்தையும் குணம் தோஷம் 2 உள்ளவர்கள் தானே வருவா. இது 2 உள்ளவர்கள் அங்க நின்ன பொழுது வந்தவன் கிட்ட தோஷம் இருந்து அந்த தோஷம் இருக்கிறதே இவருக்கு தெரியலையானால் இவருக்கு சமத்து போறலைன்னு அர்த்தம். தோஷம் தெரியாம இருக்கிறது, அவன்கிட்ட தோஷம் தெரியாம இருக்க, இவருக்கு தோஷம் தெரியலையானா அந்த தோஷத்தை எப்படி திருத்துறது? இவர் திருத்தவும் முடியாதே. அதனால இங்க சுகட அப்படிங்கிறது எப்படி என்னன்னா, இவர்கிட்ட ஒருத்தன் நின்னானால் அவன்கிட்ட இந்த குணங்கள் இருக்கு, இந்த தோஷங்கள் இருக்குன்னு பார்த்த மாத்திரத்தையே எக்ஸ்பர்ட்டா கண்டுபிடிச்சுடுவார். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றார், அவன்கிட்ட இருக்கிற குணத்தை கிரகிச்சுக்கிறார். அவன்கிட்ட இருக்கிற குணங்களை கிரகிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய தோஷங்களை போக்குறதுக்கு என்ன வழியோ அந்த வழிக்கு அவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை உபதேசிக்கிறார். அதுதான் இங்கே குணகிராகி அப்படிங்கிறார். இவ்வளவும் பண்ணறாரே, இதுக்கு இவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அனாபேக்ஷி லோக சங்கிரகி. இவருக்கு தனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கறத எப்பேற்பட்ட அபேட்சையும் இல்லாதவர்களாக இருப்பார். இவா கிட்ட யார் வந்தாலும் அவளுக்கு நல்லத்தையே பண்றவராக இருப்பார். லோக சங்கிரகி. ஆர்ஜவ, யார்கிட்ட பழகினாலும், பெரிவா கிட்ட பழகினாலும், குழந்தைகள் கிட்ட பழகினாலும் ஹானஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆர்ஜவமா பழகிறவராக இருப்பார். சக்கிய, ரொம்ப அருமையான விஷயம் இது. இவா கிட்ட யாரு போனாலுமே இப்பேற்பட்ட கம்பீர புருஷன், இப்பேற்பட்ட மகா புருஷன், இப்பேற்பட்ட குணங்கள் இருக்கிறவர் அப்படின்னா எவ்வளவு பயமா இருக்குன்னு நம்மளுக்கே அவா கிட்ட போறதுக்கு, அவா கிட்ட நெருங்கிறதுக்கே பயமா இருக்குமே. ஆனா அவ எப்படி இருப்பானாக்கா, ரொம்ப சுலபமாக பழகிறவர்களாக கீழே இறங்கி நம்ம கிட்ட பழகிறாளே. சக்கிய, அவா பார்த்தானாக்கா நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறா, அவா நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி பழகிறா. அவா எந்த தோரணையும் இல்லாம ரொம்ப சிம்பிளா எல்லாத்தவனையும் முக்கியம் என்னன்னா ரொம்ப அப்ரோச்சபிளா இருப்பா. யாருக்குமே இவருக்கு இது மாதிரி மகானை பார்க்கும் பொழுது யாருக்கு தான் இப்பேற்பட்ட மகான் கூட ஒரு சம்பந்தமோ ஒரு உறவோ வச்சுக்கணும்னு தோணாது. எல்லாருக்கும் தோணதான் தோண போறது. ஆனா நம்ம யோகியதை என்ன, அவர் யோகியதை என்ன அப்படிங்கிற மரியாதை ஒரு பக்கம், அவர் இப்பேற்பட்டவரே அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம். அப்படி இருக்கத்தால இந்த மரியாதையும் பயமும் நம்மளை அவா கிட்ட நெருங்க விடாம நம்மளை தள்ளி வைக்கும். அது நம்மளை அப்படி தள்ளி வைக்கும் பொழுது வா அப்படின்னு ஒரு கண்ணால ஒரு ஜாடையினாலேயோ ஒரு மந்தகாசத்தினாலேயோ தலையாட்டியோ நம்மளுக்காக நின்று நம்ம கிட்ட பேசி நம்ம கிட்ட நெருங்கி பேசுறாரு. நம்ம என்ன பண்ணினோம்? நம்ம ஒன்றும் பண்ணல. ஆனா அந்த மகான் நம்ம கிட்ட அப்படி க்ளோஸா பழகிறார் இல்லையா, அதை இங்க சக்கியங்கிறார். அதோடையும் பெருசு என்னன்னா, நம்ம கிட்ட போய் அப்படி போய் பழகினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்ம குறைவுகளை பத்தி நம்ம மனசுல ஒன்றும் தோணவே தோணாது. நம்மள்ட்ட யோகியதே இல்லையே, இத்தனை குறைவுபாடுகள் இருக்கே, ஆனாலும் நம்மளை கூப்பிட்டு பேசினாரே அப்படின்னு நம்ம நம்மளையே டிப்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம். அவ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா, அந்த குறைவுபாடு கூட நம்ம மனசுல தெரியாத அளவுக்கு நம்மளை வசத்தியா ஏத்தி வச்சு பேசுவா. அது வசத்தியா ஏத்தி வச்சு பேசுற விதத்திலேயே நம்மளுடைய தோஷங்கள்லாம் போக்கடிச்சுடுவா. இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு குணம். சௌக்கிய சர்வகி. இது மாதிரி யாரெல்லாம் அவர்கிட்ட போய் பழகிறாளோ சர்வகி, எல்லாரிடத்திலையும் இப்படி பழகுவார்கள். அவ கிட்ட போய் நம்ம பழகிறோமானால் நம்மளோட குறைவுபாடு நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம மனசுல வரவிடாம, அதே சமயத்துல நம்மளுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லவும் சொல்லி அவ கிட்ட இந்த வழியில வரும்பொழுது நாம் ஒரு மாத்து இன்னி வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதை விட ஒரு மாத்து இன்னும் பெட்டரா ஆயிட்டு வந்துடுவோம். நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துடுவோம் அவளை பார்த்து வந்தத்துல. ஆனா இது ஆனத்துக்கு அவர் ஏதாவது சொன்னாரா, ஏதாவது திட்டினாரா, ஏதாவது என்ன உபதேசித்தாரா? ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கே இது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அவரிடத்துல பாடங்கள் நம்ம கத்துண்டு இல்லை அவரை பார்த்தே நம்ம பாடம் கத்துட்டு போனால் அது இருக்கவே இருக்கு. அது மாதிரி சரளமா சக்கிய சர்வகி அப்படின்னு எல்லாருக்கும் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த மகான் எங்கேயோ உச்சியில மேல இருந்து நாம் கீழே இருந்தோம்னா என்னைக்கு உருப்பட போறோம்? அதனால அந்த மகான் அப்படி சக்கியம் பண்ணிட்டு நம்ம கிட்ட வருவார்.
இது அடுத்த இன்னொரு படி மேல போயிட்டார் ராமதாசர். இங்க என்ன சொல்றார்? வரக்கூடிய வயசானவர்களோ, குழந்தைகளோ, புருஷாலோ, ஸ்திரீகளோ, பண்டிதர்களோ, பாமரனோ, இவா கிட்ட மாத்தான் அப்படி பழகுவார் நினைக்காதே. பிராணி மாத்ராசி, அவர்கிட்ட ஒரு குரங்கு வந்தாலும், நாய் வந்தாலும், பூனை வந்தாலும், யானை வந்தாலும், மாடு வந்தாலும் எல்லார்கிட்டையுமே இதே மாதிரிதான் பழகுவார். அப்படின்னா இவா எப்பேற்பட்ட மகாபுருஷர்கள், எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் அப்படின்னு மலைச்சு போகும்படியான ஒரு குணங்களை இவர் சொல்றார். இவரால எப்படி இப்படி இருக்க முடியறது? இவா இப்படி இருக்காளே, நம்மளையும் இப்படி ஆக்க போறா, அது நிச்சயம். அதனாலதான் நாம் அவர்கிட்ட பேர்க்கோம், அதனாலதான் அவரும் நம்ம கிட்ட வந்திருக்கார். இவர் எப்படி அப்படி இருக்கார்? நாம் எப்போ அப்படி ஆறுது, நாம் எப்படி இப்படி ஆறுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எந்த உபாசகனுக்கும் மனசுல வராம இருக்காதே. அதுக்கு பதில் சொல்றார். இவர் எப்படி இருக்காரு சொல்றேன், அது மாதிரி நீ எப்படி ஆறு, நீ எப்போ ஆறையோ நீயும் அப்படி ஆவாய். அது என்னது? திரவிய சுச்சி. சுச்சி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறது, பவித்திரமாக இருக்கிறது. அவர் எந்த விதத்திலேயுமே எப்பவுமே பவித்திரமாகவே இருந்துட்டு இருக்கார். எந்தெந்த விதத்தை பவித்திரமாக இருக்காரு சொல்றார். திரவிய சுச்சி. அவர்கிட்ட எந்த திரவியம் இருக்கோ அந்த திரவியம் எல்லாம் சுத்தமான திரவியம். அவர் எந்த திரவியத்தை சம்பாதிக்கிறாரோ சுத்தமான திரவியத்தை சம்பாதிக்கிறார். சுத்தமான திரவியத்தை இருந்துட்டு இருக்கார். சுத்தமான திரவியத்தை ஈடுபட்டு இருக்கார். சுத்தமான திரவியத்தை நம்மளுக்கு திருப்பி தரவும் தரார். திரவிய சுச்சி. அடுத்தது தாரா சுச்சி. இந்த மகாபுருஷன் புருஷன் அப்படிங்கிற விதத்தை சொல்றதுனால தாரா சுச்சி. ஸ்திரீகள் விஷயத்திலையும் எப்பவுமே சுத்தமாக இருப்பார். தனக்கு இருக்கக்கூடிய மனைவியோ, அக்கா தங்கைகளோ, பெண் குட்டிகளோ, அம்மாவோ, பந்துக்களோ, வரக்கூடிய சிஷ்யர்களோ யாரா இருந்தாலுமே அவ கிட்ட பழகும் போது சுத்தமாக பழகிறவராக இருப்பார். இவா கிட்ட யார் எதை கேட்டாலும், எந்த நியாயத்தை இவர் எடுத்து சொன்னாலும் அதுவும் சுத்தமாக இருக்கும். நியாய சுச்சி. இதெல்லாம் ஏன் சுத்தமாக இருக்கு? இதெல்லாம் எப்படி அவர் சுத்தமாக வச்சுக்க முடியறதுனாக்கா அந்தர சுச்சி. அவருடைய ஹிருதயம் இருக்கே, அவருக்குள்ள எல்லாமே சுத்தமாகவே இருக்கு. அவருடைய ஹிருதயம் சுத்தமாக இருக்கு, அவருடைய மனசு சுத்தமாக இருக்கு, அவருடைய தாட்ஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கு, அவர் புத்தியில வரக்கூடிய யோஜனைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கு. அந்தர சுச்சி. இப்படி இருக்கிறதுனால அவர் யார்கிட்ட ஈடுபட்டாலும் இந்த லோகத்துல யார்கிட்ட பழகினாலும் சுத்தமாகவே பழகிறார். பிரவிற்த்தி சுச்சி. அவருடைய பிரவிற்த்தியும் சுச்சியாகவே இருக்கு, சுத்தமாகவே இருக்கு. நிவிருத்தி சுச்சி. அவர் பரமார்த்த மார்க்கத்தை ஈடுபட்டாலும் அதுவும் சுத்தமாகவே இருக்கு, நிவிருத்தி சுச்சி. இது மாதிரி எல்லாத்திலையும் சுத்தமாகவே இருக்கார். சர்வ சுச்சி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். எல்லாத்திலையும் அவரால் எப்படி சுத்தமாக இருக்க முடிகிறது அப்படின்னா கடைசியில ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணிருக்காருங்க ராமதாசர். பெரிய சப்தம் அது. இவாளால எப்படி சுத்தமாக இருக்க முடியாது அப்படின்னா, அசுத்தம் ஏன் உண்டாகிறது? எந்த விஷயத்திலுமே அசுத்தம் எப்படி உண்டாகிறது அப்படின்னா, எங்க மமதை இருக்கோ, எங்க அகங்காரம் இருக்கோ, நேக்கு, என்னுடையது, எனக்கு அப்படிங்கிற தோற்றம் எங்க இருக்கோ சுவார்த்தம் வந்துவிடுறது. எங்க சுவார்த்தம் வந்துடுறதோ நம்மளுக்கு மாத்திரம் அப்படிங்கிறது தானே சுவார்த்தம். எனக்கு மாத்திரம் அப்படின்னு ஒன்று நினைச்சுட்டா தானே அதுதானே சுவார்த்தம் உண்டாகிறது. அந்த சுவார்த்தம் ஏன் வந்தது? அந்த விஷயம் எனக்கு வேணும்னு தோணியதுனால வந்தது, பற்றுதல்னால வந்தது. அப்போ எப்போ ஒரு விஷயத்தை பற்றுதல் இருக்கோ அந்த பற்றுதல்னால சுவார்த்தம் வரும். அந்த சுவார்த்தம் எப்போ வந்துடுத்தோ அகங்காரம் மமகாரம் வந்துடும். அகங்காரம் மமகாரம் வந்த பொழுது அப்புறம் நாம் நம்மளை பத்தியே தான் யோஜனை பண்ணுவோம். நாம் நம்மளை பத்தியே என்னைக்கு யோஜனை பண்றோமோ அன்னைக்கு அசுத்தமா போயிடும். இது இப்படியே திருப்பி விட்டதுன்னா, எதில் அகங்காரம் மமகாரம் இல்லையோ, அப்போ எதுல சுவார்த்தம் இல்லையோ, அப்போ எதுல பற்றுதல் இல்லையோ, அப்போ எனக்கு என்னுடையது அப்படிங்கிற தோற்றம் எங்க இல்லையோ அங்க அசுத்தமாக இருக்கக்கூடிய எனக்கு தான் அப்படிங்கிற அசுத்தம் இருக்கே, அது நகர்ந்துடும். அது நகர்ந்ததுமே சுச்சி, சுத்தமாக போயிடும். அதை இங்க சொல்றாரு இங்க ராமதாசர். நிசங்க பணி. எதுலையுமே பற்றுதல் இல்லாம இருக்கிறதுனால அவ எல்லா விதத்திலையுமே சுத்தமாக இருப்பாள் அப்படின்னு ரொம்ப அருமையான மகாபுருஷ லட்சணங்கள்,
ரொம்ப அருமையான சத்வித்யா நிரூபணத்தை சேவிச்சுட்டு இருக்கோம் ராமதாசருடையது. மேலும் நாளைக்கு சேவிப்போம். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम